ஜோஷுவா நார்டனும் வினோதமான வரலாற்று கொண்ட மனுஷன் தாங்க. ஜோஷுவா நார்டன் சான் பிரான்சிஸ்கோவின் குடிமகன். இவர் பாத்தீங்கன்னா 1859 ஆண்டு தன்னை அமெரிக்க பேரரசின் அரசர் அப்படின்னும் மெக்சிகோவின் பாதுகாவலர் அப்படின்னும் தன்னை தானே அழைச்சுக்கிட்டாராம். ஆனா உண்மையில அப்போ அமெரிக்க காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்துச்சு. நார்டன் தன்னுடைய வாழ்நாள்ல பல வித்தியாசமான செயல்களை செஞ்சாராம். ஜூலை 1860 ஆண்டு தான் அதிகாரத்தில் இருப்பதாக நினைச்சுக்கிட்டு அமெரிக்காவை கலைச்சாரு. அமெரிக்க காங்கிரசிற்கு தடை விதிச்சாரு. ஆனா இவர் உத்தரவுகளை யாருமே செவி கொடுத்து கேட்கவே இல்ல. ஜனவரி 1867 அவருக்கு மனநல கோளாறு ஏற்பட்டதாக கூறி ரோந்து அதிகாரி ஒருவர் அவரை கைது செஞ்சுட்டு போயிட்டாராம். ஆனா அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் அல்ல அப்படிங்கறதுனால அவர் கைது செய்வதில் குழப்பம் ஏற்பட்டது. இதற்காக காவல்துறை அதிகாரி இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டாராம். 1869 ஆண்டு இவர் ஜனநாயக கட்சிகளை ஒழிக்க ஆணை பிறப்பித்தாரு. 1872 ஆண்டு ஓக்லாந்து மற்றும் பிரான்சிஸ்கோவுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு பாலத்தை கட்ட உத்தரவிட்டிருக்காரு. அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் கூட அமெரிக்காவை குறித்து அவருடைய பல நல்ல திட்டங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. 1870 மக்கள் தொகை கணக்கெடுப்புல நார்டனுக்கும் வயது 50 அப்படின்னும் அவருடைய தொழில் பேரரசாக இருப்பது அப்படின்னும் அமெரிக்க அரசு எழுதியிருக்கு. அவர் மக்கள் கிட்ட வரிகளை வசூலிச்சாரு அப்படிங்கிறது தான் தனியான விஷயமே. தனக்கென தனி நாணயத்தையே தயார் செஞ்சுக்கிட்டாராம். அதையும் வெளியும் விட்டாராம். அப்ப யோசிச்சு பாருங்க, மனசால ஒரு பேரரசா எந்த அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்காருன்னு.